ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்புரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய செண்பகவல்லி அம்மையார் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த தில்லையில் அருளிய திரு அண்டப்பகுதி என்கின்ற பாடலில் இருக்கின்றோம். சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது. அதாவது சிவபெருமானினுடைய பெருமை, நுண்மையிலும் நுண்மைத்தன்மை, அதே நேரத்தில் மிகப்பெரிய அவனுடைய வியாபகத்தன்மை, எங்கும் நீக்கமர நிறைந்த தன்மை, இவற்றையெல்லாம் வியந்து பாடியது இந்த பாடல். அதில் நாம் சென்ற சிந்தனையில் 116வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள, திஸ்ரநடை. இன்றெனக்கு எழி வந்து அருளி, இன்றெனக்கு எழி வந்து அருளி, அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த உன் பொருள், அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த உன் பொருள், இன்றெனக்கு எழி வந்து இருந்தனன் போற்றி, இன்றெனக்கு எழி வந்து இருந்தனன் போற்றி, அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி, அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி, ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி, ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி. சென்ற சிந்தனையில் பூவில் வாசனையை போன்று அவன் எங்கும் உயர்ந்து எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய பெருமையை உடையவன். அப்படிப்பட்ட பெருமையை உடையவன் இன்று எனக்கு எழிவந்து அருளி, எனக்காக அந்த பெருமான் இந்த எளியோன் பொருட்டு எளிய தோற்றத்துடன் வந்து என்னை ஆட்கொண்டு அருளியவன். அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன் பொருள். அழியக்கூடிய இந்த உடல் அழிதல், அழிதரும் ஆக்கை, இந்த அழியக்கூடிய அழிந்து போகின்ற இந்த ஊனுடம்பை நீங்குமாறு செய்த பெருமான். அவன் சிறந்த பொருளாவான். ஒன்பொருள் ஒன்பொருள்னா சிவபெருமான். அப்படி இந்த இது அழியக்கூடிய பொருள் உடம்பு,
அவன் அழியாத பொருள். அதனாலதான் உன் பொருள் அப்படின்னுட்டு. அப்படி அழியக்கூடிய இந்த உடலை, அவன் இந்த ஆக்கையை அழியும் நீங்குமாறு செய்த, ஒளியச் செய்த, நீங்குமாறு செய்த மேலான பொருளாக, சிறந்த பொருளாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் இன்றைய தினம் எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி. எளிமை உடையவனாக அவன் என்னுடைய உள்ளத்தில் வீற்றிருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. அது மட்டுமா, கனிந்து அழியக்கூடிய இந்த உடலுக்கு அருள் செய்தவன், அவனுக்கு வணக்கம். அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. கனிந்த உடலை, எனக்கு கனிவான ஒரு உடலை எனக்கு தந்து அவன் அருள் செய்தான் அப்படின்ட்டு, அந்த உடலானது இறைவனை வணங்கி நினைந்து பக்குவப்படும் போது அது அந்த உடலானது கனிந்த உடலாக மாறிவிடுகிறது. அது அப்படி அந்த பழுத்த பழம் அப்படிம்பாங்க. அப்படி அந்த அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. அப்படி கனிந்த அழிகின்ற இந்த உடலுக்கு அருள் செய்தவன், என்னை கனிவடைய செய்தவன், அவனுக்கு வணக்கம். அவனை நான் வணங்குகிறேன். ஊற்று இருந்து உள்ளே உள்ளம் கழிப்போன் போற்றி. என் உள்ளத்தின் உள்ளே இன்பப் பெருக்காக அவன் இருக்கின்றான். ஊற்று அப்படின்னா இன்பப் பெருக்கு. அப்படி அந்த இன்பப் பெருக்காக என்னுடைய உள்ளத்தில் இருந்து என்னுடைய மனம் மகிழ்வடையும்படி செய்தவன். கழிப்போன் அப்படின்னா கழிப்பிப்பவன் அர்த்தம். மகிழ்ச்சியை தரக்கூடியவன் அப்படின்னுட்டு அதை எடுத்துக்கிடணும். அவனும் ஏன்னா அவன் மகிழ்ச்சி அடைய, அவன் எப்பொழுதுமே ஆனந்த ஸ்வரூபந்தான். கழிப்போன் அப்படின்னா அவன் எப்பொழுதுமே ஆனந்த ஸ்வரூபந்தான். அப்பன்னா அந்த மகிழ்ச்சியை நமக்குத்தான் அவன் தருகின்றான். அதனால இந்த கழிப்போன் அப்படிங்கிறத கழிப்பிப்போன் அப்படின்னுட்டு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிடணும். அதாவது இன்பப்பெருக்காக என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய மனதில் இருந்து என்னுடைய மனம், என்னுடைய உள்ளமானது களிப்பு அடையும்படி, மகிழ்ச்சி அடையும்படி செய்யக்கூடியவனுக்கு வணக்கம் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். இந்த கழிப்போன்கிறத கழிப்பிப்போன் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கிடணும். இதை நாம் விரிவாக பார்க்கலாம். இன்று எனக்கு எளிவந்து அருளி. பெருமான் இன்றைய தினம் எனக்கு எளிவந்து எனக்கு அருள் செய்தான். ஏன்னா அவன் மிகப்பெரிய பெருமையை உடையவன். அதற்கு முந்திய வரிய கவனிக்கிறோம். பூவின் நாற்றம் போன்று அவன் உயர்ந்து எங்கும் நீக்கமர நிறைந்த பெருமான். அது அவனுடைய அந்த எங்கும் நீக்கமர நிறைந்த தன்மை. அப்படிப்பட்ட பெருமான், மேலான பெருமையை உடைய அந்த பெருமான் எனக்கு இன்றைய தினம் எனக்கு அருள் செய்வதற்காக எளிவந்து அருளினான். எளிவந்த கருணையாக அவன் ஆனான். மணிவாசக பெருமானே சொல்லும்போது, இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை அப்படின்ட்டு. இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் பெரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து
ஒன்றாம் திருப்பெரும் துறைபுரை சிவனே, ஒன்று நீ எல்லை அன்றி ஒன்று எல்லை, யார் உன்னை அறிய கற்பாரே. அப்படி இன்று எனக்கு அருளி, அத மாதிரி இங்கேயும் இன்று எனக்கு அந்த பெருமான் எளிவந்து அருளி செய்வான் அப்படின்னுட்டு மணிவாச பெருமான் இதில் கூறுகின்றார்கள். திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது மொழிகள் எலும்பு நீரு நூலும் மூழ்கு மார்பராய், எளிவந்தார் போல் ஐயம் என்றேன் இல்லே புகுந்து உள்ள, தெளிவு நானும் கொண்ட கள்வரு தெரலார் பூவில் களிவண்டு யாழ்சை காணூர் மேய ஒளிவன் பிறையாரே. எளிவந்தார் போல் ஐயம் என்றே, எனக்கு எளிவந்த கருணையாக என்னுடைய வீட்டிற்கு பிட்சை எடுக்க வந்து என்னுடைய உள்ளத்தில் அவன் புகுந்து விட்டான். அப்படி எளிவந்து அருள் செய்தான். என்னுடைய இல்லத்திற்கு பிட்சை எடுக்குமாறு வந்து அவன் எளிவந்து அருள் செய்தான் அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்து இரண்டாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பங்கயம் மலர்ச்சேரடி பங்கயம் மலர்ச்சேரடி பஞ்சுருமெல் விரல் அரவல்குள், மங்கை மார்பலர் மயில் குயில் கிளியன மிழற்றிய மொழியார்மென், கொங்கையார் குழாம் குணலைசை கோட்டோர் நற்கொழுந்தே என்றெழுவார்கள், சங்கை ஒன்றிலராகி சங்கரன் திருவருள் பெறல் எளிதாமே. அந்த சங்கரனினுடைய திருவருள் பெறுதல் என்பது ஒரு எளிவந்த செயலாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவன் நமக்கு எளிவந்து அருளக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அதனாலதான் இதுல சங்கை ஒன்று இலராகி சிவபெருமான் என்று வணங்குவார்கள் என்று எழுவார்கள். கோட்டூர்னர் கொழுந்தே என்று வணங்கக்கூடியவர்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அந்த சங்கரனினுடைய திருவருளை எளிதாக அவர்கள் பெறலாம். ஏனென்றால் அவன் எளிவந்து அருளக்கூடியவனாகத்தான் அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இதில் கூறுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது தளிர்போல் மெல்லடியாள் தனை ஆகத்து அமர்ந்து அருளி, எளிவாய் வந்து என் உள்ளம் புகுதவல்ல எம்பெருமான், களியார் வண்டரையும் திரு காலத்தி உள்ளிருந்த ஒளியே உன்னையல்லால் இனி ஒன்றும் உணரேனே. எளிவாய் வந்து என் உள்ளம் புகுதவல்ல பெருமான், ரொம்ப எளிமையாக வந்து எனக்கு என்னுடைய உள்ளத்தில் புகுந்து எனக்கு அருள் செய்யக்கூடிய பெருமானாக அந்த பெருமான் இருக்கின்றார்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானே,
பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானை அடிவந்த பிரானை, அன்னம்பை கும்பயற்பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானை, அதுதான் அவன் எங்கும் நீக்கமர நிறைந்த பெருமான், எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. அப்படிப்பட்ட பெருமான் எளிவந்த பிரானாகத்தான் இருக்கின்றான். அடியார்களுக்கு எளிவந்த பிரானாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா, மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தீனின் மலர்கொள் தாழ்கினை வேறிலா பதப்பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர் உண்மைமை மேவினார், ஈரிலாத நீ எளியை ஆகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியோ, கீரிலாத நெஞ்சுடைய நாயினேன் கடையல் நாயினேன் பட்ட கீழ்மையே. ஈரிலாத நீ எளியை ஆகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும், அப்படி நீ உனக்கு முடிவு என்பது இல்லாதவன், நீ எளிமையாக என் முன் ஒரு குருநாதனாக தோன்றி மானுடமாக என்னை வந்து தோன்றி என்னை நோக்கினாய், என்னை நீ பார்த்து நயன தீட்சை செய்தாய். அப்படிப்பட்ட எளிவந்த கருணையாக எனக்கு எளிவந்து அருள் செய்யக்கூடியவனாக நீ இருக்கின்றாய். அதுதான் இதுல எளியை ஆகி வந்து அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, களிவந்த சிந்தையோடு உன்கழல் கண்டும் கலந்து அருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய், மெய்ச்சுடருக்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தர கோசமங்கைக்கு அரசே, எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என்னப்பனே. எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை அப்படிங்கிறது தான் எனக்கு அருளி. நீ எளிவந்த என்னுடைய தந்தையாகிய பிரானாக இருந்து என்னை உன்னுடைய அடிமையாக ஆக்கினாய். அந்த அடிமையாக ஆக்கினாய் அப்படிங்கிறது தான் இங்க அருளி. அதான் எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இந்த திருவாசகத்துல சொல்றாங்க. மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, கிளிவந்த மென்மொழியாள் கேழ்கிழரும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பரிய வித்தகனை, தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்து இறங்கி என்னறிய இன்னருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அழிவந்த அந்தணனை பாடுதும் கான் அம்மானாய். எளிவந்து இருந்து இறங்கி என்னறிய இன்னருளால், அவன் எளிமையாக எனக்கு என்னிடத்தில் வந்து இருந்து என் மீது இரக்கம் கொண்டு அவனுடைய அளவிட முடியாத இன்னருளை எனக்கு தந்தான், அந்த ஞானத்தை தந்தான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். அடுத்து 9ஆம் திருமுறை. அடுத்து பார்த்தீங்க, இப்படி இன்று எனக்கு அந்த பெருமான்
எளிவந்து அருளியவனாக அவன் இருக்கின்றான். அடுத்து, அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன் பொருளாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அழிதரும் ஆக்கை அப்படின்னா அழியக்கூடிய இந்த உடல், அந்த ஆக்கையை அவன் நீங்குமாறு செய்து அருள் புரிந்தான். அப்படின்னா அந்த உடம்பு முதல்ல இறைவனை வணங்காம இருக்கு. அப்படிப்பட்ட உடம்பை அவன் நீக்கி அவனை வணங்கக்கூடிய உடம்பாக அதை ஆக்கினான் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அதுக்கு பொருள் எடுத்துக்கிடணும். அப்ப அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த இறைவன் அப்படிங்கிறத இதுல நாம பார்க்கிறோம். ஏன்னா இந்த இதுக்கு நல்ல இது பார்த்தீங்கன்னா தலையே நீ வணங்காய் பதிகம்தான். அந்த பதிகத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதுபடி நாம நடந்துட்டோம்னா அது இறைவனுக்கே உரிய இறைவனை அடையக்கூடிய ஆக்கையாக இருக்கிறது. அதுபடி நடக்கலை அப்படின்னா அந்த பதிகத்தின்படி நடக்கலைன்னா அது அழியக்கூடிய உடம்பாக அது இருக்கின்றது அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தீயுறவாய ஆக்கை அது பற்றி வாழும் வினை செற்ற உற்ற உலகின் தாயுரு தன்மையாய தலைவன் தன் நாமம் நிலையாக நின்று மருவும் பேயுறவாய காணில் நடமாடி கோல விடம் உண்ட கண்டன் முடிமேல் தேய்விரை வைத்துகந்த சிவன் மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே. தீயுறவாய ஆக்கை அது பற்றி வாழும் வினை அப்படின்னு சொல்றாப்ல. அப்போ இந்த யாக்கையானது தீய உறவுகளை பற்றி கொண்டு வாழக்கூடிய வினையோடு இருக்கின்றது. தீய உறவுன்னா என்ன? இறைவனை வணங்காததுதான் அந்த இது. அப்ப நல்ல உறவு இறைவனை வணங்கக்கூடிய உறவு, இது தீமையான உறவு. அப்படிப்பட்ட அந்த உடம்பை பற்றி கொண்டு வாழக்கூடியவர்களே அப்படின்னுட்டு நீங்கள் அந்த நாரையூர் பெருமானை நினையுங்கள் அப்படின்னுட்டு திருஞான சம்பந்த பெருமான் இந்த 2ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் திருஞான சம்பந்த பெருமான் அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது கேடு மூப்பு சாக்காடு கெழுமி வந்து நாள்தோறும் ஆடு போல நரைகளாய் யாக்கை போக்கதன்றியும் கூடி நின்று பைம்பொழில் குழகன் கோவலூர்தனுள் வீடு காட்டு நெறியினான் வீரட்டானம் சேர்துமே. அதாவது தினந்தோறும் கேடு மூப்பு சாக்காடு இதெல்லாம் நமக்கு நரைகள்லாம் இந்த உடம்பு கடைசியில போய்விடுகிறது. அதற்கு முன்னாலேயே நீங்கள் அந்த வீடு காட்டக்கூடிய நெறியை உடைய அந்த வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவலூர் வீரட்ட பெருமானை நீங்கள் சேருங்கள் அப்படின்னுட்டு இந்த அழிதரும் ஆக்கை அப்படிங்கிறத இதுல அழகா ஞானசம்பந்த பெருமான் விளக்குகின்றார்கள். கேடு மூப்பு சாக்காடு கெழுமி நாள்தோறும் ஆடு போல நரைகளாய யாக்கை போக்கதன்றி அப்படின்ட்டு அந்த அழிதரும் ஆக்கை அப்படிங்கிறத நல்லா அழகா இதில் விளக்குகின்றார்கள் திருஞான சம்பந்த பெருமான். மேலும் அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது முன்ன நின்ற முடக்கால் முயற்கு அருள் செய்து நீ பொன்னை நின்ற கமல்
பாதிரி புலியூருளான் தன்னை நின்று வணங்கும் தனை தவமில்லிகள் பின்னை நின்ற பிணியாக்கையை பெறுவார்களே. தவம் இல்லாதவர்கள், இறைவனை வணங்கக்கூடிய தவம் இல்லாதவர்கள் அந்த நோய்வாய்ப்பட்ட யாக்கையை அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னுட்டு, அந்த அழியக்கூடிய ஆக்கையை அவர்கள் பெறுவார்கள். அப்ப அந்த அழியக்கூடிய ஆக்கையை ஒழியச் செய்ய வேண்டும் என்றால் நாம் இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அதான் இறைவனை வணங்கும் தவமில்லிகள் பின்னை நின்ற பிணி யாக்கையை பெறுவார்களே அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்று அதனுள் வாழும் அஞ்சினால் அடர்க்கப்பட்டிங்கு ஒளி தரும் ஆதனேனை அஞ்சினால் உயிக்கும் வண்ணம் காட்டினாய்க்கு அச்சம் தீர்ந்தேன் அஞ்சினார் பொலிந்த சென்னி அதிகை விரட்ட நீரே. அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை, பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட இந்த யாக்கை பெற்று அதனுள் வாழும் அஞ்சினால் அடர்க்கப்பட்டு, அதுல 5 பேர், அந்த 5 பேரும் தான் என்னை படாத பாடுபடுத்துகின்றார்கள். அப்படிப்பட்ட எனக்கு நான் உய்யுமாறு நீ வழிகாட்ட வேண்டும். அதுதான் அங்க அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த உன் பொருள் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானும் கூறுகின்றார்கள். மேலும் அதே பதிகத்துல பார்த்தீங்கன்னா, பிணிவிடா ஆக்கை பெற்றேன் பெற்றம் ஒன்று ஏறுவானே பணிவிடா இடும்பை என்னும் பாசனத்து அழுந்துகின்றேன் துணிவிலேன் தூயன் நல்லேன் தூமலர் பாதம் காண்பான் அணியனாய் அறிய மாட்டேன் அதிகை விரட்ட நீரே. பிணிவிடா ஆக்கை பெற்றேன், நோய் என்னை விட்டு போகாத அந்த ஒரு உடம்பை நான் பெற்றுவிட்டேன். நான் தூயவனாக இல்லை, நான் எப்படி உன்னை அடைய முடியும் அப்படின்னுட்டு இந்த அழி தரக்கூடிய உடம்பை இதில் அழகாக நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, பொய்விராமே நீ தன்னை பொருளென காலம் போக்கி மெய்விரா மனத்தன் அல்லேன் வேதியா வேதனாவா ஐவரால் அலைக்கப்பட்ட ஆக்கை கொண்டு அயர்த்து போனேன் செய்வரால் புகழும் செம்மை திருச்சோற்று துறையனாரே. ஐவரால் அலைக்கப்பட்ட ஆக்கை கொண்டு அயர்த்து போனேன். இந்த 5 பேரும் அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி அவங்க தான் என்னுடைய உடம்பை அப்படியே அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப அயர்த்து போனேன் அப்படின்னுட்டு இந்த அழியக்கூடிய அந்த உடம்பை இதில் எப்படியெல்லாம் அந்த உடம்பு அழிகின்றது அப்படிங்கிறத இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது,
அதே 4ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருக்கடவூர் வீரட்டம் பதியத்துல நிறைய பாட்டுல இந்த கருத்தை சொல்றாங்க. முதல் பாட்டை பார்த்தீங்கன்னா, பொள்ளத்த காயமாய பொருளினை போக மாதர் வெள்ளத்தை கழிக்க வேண்டில் விரும்புமின் விளக்கு தூபம் உள்ளத்த திரி ஒன்று ஏற்றி உணருமா உணர வல்லார் கள்ளத்தை கழிப்பரு போலும் கடவுர் விரட்டனாரே. பொள்ளத்த காயமாய பொருளினை அப்படியே, அதாவது துளைகளை உடைய இந்த காயம், இந்த உடல், காயம்னா இந்த உடல், ஆக்கை, அந்த ஆக்கையை அதையே அந்த பெரிதாக நினைத்து நான் உன்னை உணராமல் இருக்கின்றேன், இந்த கள்ளத்தை நீ கழிக்க மாட்டாயா? அதான் மணிவாசக பெருமான் அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த உன் பொருள், கள்ளத்தை கழிப்பர் போலும், நீதான் அந்த கள்ளத்தை கழிக்க வேண்டும், இந்த உடலில் உள்ள இந்த கள்ளத்தை நீதான் கழிக்க வேண்டும் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதிலே அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையல் எய்தில் விண்ணிடை தருமராசன் வேண்டினால் விளக்குவாரார் பன்னிடை சுவைகள் பாடி ஆடிடும் பத்தர்க்கென்றும் கண்ணிடை மணியர் போலும் கடவுர் விரட்டனாரே. மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து, குரம்பைனாலும் ஆக்கை தான், இந்த உடல்னு அர்த்தம். இந்த குரம்பையை மதித்து நீங்கள் மையல் அடைந்தால் யார் உங்களை இந்த மையல் மயக்கத்திலிருந்து விளக்கக்கூடியவர் யார்? கடவுர் வீரட்டனார் தான் விளக்குவார். அதான் அடிதரும் ஆக்கை ஒளியச் செய்தவன் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதிலே அடுத்த பாட்டை பார்த்தீங்கன்னா, பொருத்திய குரம்பை தன்னுள் பொய்நடை செலுத்துகின்றீர் ஒருத்தனை உணரமாட்டீர் உள்ளத்தில் கொடுமை நீக்கீர் வருத்தின களிறு தன்னை வருத்துமா வருத்த வல்லார் கருத்தினில் இருப்பர் போலும் கடவுர் விரட்டனாரே. பொருத்திய குரம்பை தன்னுள், உங்களுக்கு இந்த உயிருக்கு ஒரு உடம்பை பொருத்தி அனுப்பி விட்டுருக்கிறாப்ல, அந்த உடம்புல நீங்க என்ன செய்கின்றீர்கள்? பொய் நடை செலுத்துகின்றீர். இப்படி ஒருத்தனை உணர மாட்டீர், இறைவனை உணராம இப்படி இருந்தீங்கன்னா இந்த உடம்பு அழிஞ்சு போயிடாதா அப்படிங்கிற மாதிரி நாவுக்கரசு பெருமான் இதில் கேட்கின்றார்கள். அதிலே இன்னொரு பாட்டுல பார்த்தீங்கன்னா, பழியுடை யாக்கை தன்னில் பாழுக்கே நீர் இறைத்து வழியிடை வாழ மாட்டேன் மாயமும் தெளியகில்லேன் அடி உடைத்தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு களியிடை தோணி போன்றேன் கடவுர் விரட்டனாரே. பழியுடை யாக்கை, இறைவனைக்கு அந்த உடம்பு பயன்படலைன்னா அது பழிவுடைய உடம்பு தான். அந்த பழியுடைய யாக்கையை நான் வைத்து கொண்டு ஐவரால் அழைக்கப்பட்டு உன்னை வணங்காமல் இருக்கின்றேன் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் இந்த அழிதரும் ஆக்கையை இதில் கூறுகின்றார்கள். அதிலே அடுத்த பாட்டை பார்த்தீங்கன்னா, மாயத்தை அறிய மாட்டேன் மையல் கொள் மனத்தனாகி பேயொத்து கூகையானேன் பிஞகா பிறப்பொன்றில்லி நேயத்தால் நினைய மாட்டேன் நீதனேன் நீசனேன் நான் காயத்தை கழிக்க மாட்டேன் கடவுர் விரட்டிய நீரே. இந்த உடம்பை மாயத்தை பற்றி கொண்டே மையலுடைய மனதை உடையவனாகவே இந்த காயத்தில் நான் இருக்கின்றேன். இறைவனை நினைந்து இந்த காயத்தை கழிக்காமல் மயக்கத்திலேயே இந்த காயத்தை கழித்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னுட்டு இதுல திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது,
பொக்கமாய் நின்ற பொல்லா புழுமிடை முடைகொள்ளாக்கை தொக்கு நின்று 590 துயக்கம் எய்த மிக்கு நின்று இவர்கள் செய்யும் வேதனைக்கு அலந்து போனேன் செக்கரே திகழுமேனி திருக்கொண்டீச்சரத்துழானே. பொக்கமாய் பொய்யாய் நின்ற இந்த பொல்லாம் புழுமிடை முடைகொள் ஆக்கை, புழு நெளியக்கூடிய வீச்சம் தரக்கூடிய இந்த உடம்பு, இந்த உடம்புல 96 தத்துவங்கள் இவைகள்லாம் நின்று என்னைய துன்பப்படுத்துகிறது அப்படின்னுட்டு அந்த அழிதரும் ஆக்கை அழியக்கூடிய அந்த உடம்பை பற்றி இதில் நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே பதியத்தில் அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, ஊனுலா முடைகொள்ளாக்கை உடைகலம் ஆவது என்றும் மானுலா மழை கண்ணார்தம் வாழ்க்கையை மெய் என்றெண்ணே நானெலாம் இணைய காலம் நன்னிலேன் எண்ணம் இல்லே தேனுலாம் பொழில்கள் சூழ்ந்த திருக்கொண்டீச்சரத்துழானே. ஊனுலா முடைகொள் ஆக்கை, அந்த ஊன் பொருந்திய வீச்சம் பொருந்திய இந்த உடல், இது உடைக்கலம் ஆவது, கடலுக்கு நடுவில் உடையக்கூடிய கப்பல் போல இது இருக்கின்றது, துன்பமுடையதாக இருக்கின்றது. இதை நான் உலகியல் பரமாக மெய்யென்று எண்ணி நான் அப்படி உலகத்தோடு இருக்கின்றேனே அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இந்த அழியக்கூடிய உடம்பை பற்றி இதில் மிக அழகாக அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, கால் கொடுத்து இரு கையேற்றி கழி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதிர நீரால் சுவரெடுத்து 2 வாசல் ஏழ்வுடைத்தா அமைத்தங்கு 7 சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே. அப்படியே இந்த உடம்பு எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. கால் கொடுத்து, கை கொடுத்து, கழி நிறைத்து, இறைச்சி மேய்ந்து, தோல் படுத்து, தோலை கொடுத்து, உதிர நீரால் சுவர் எடுத்து 2 வாசல் ஏழ் உடைத்தா அமைத்து 7 சாலேகம், அது ஜன்னல், இந்த திறப்புகள், இப்படியெல்லாம் ஒரு மயக்கத்தையும் கொடுத்து இந்த ஆவி, இந்த உயிரை உள்ள வச்சு விட்டுட்டாரு அப்படின்னுட்டு இந்த அழியக்கூடிய உடம்பை அப்படியே நாவுக்கரசு பெருமான் இந்த பாடல்ல வர்ணிக்கின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, அதே பதிகத்துல பிணியுடை யாக்கை தன்னை பிறப்பறுத்து உய்ய வேண்டில் பணியுடை தொழில்கள் பூண்டு பத்தர்கள் பற்றினாலே துணிவுடை அரக்கன் ஓடி எடுத்தலும் தோகை அஞ்ச மணிமுடி 10 இருத்தார் மாமரை காடனாரே. பிணியுடையாக்கை, நோய்கள் மிகுந்த துன்பத்திற்கே கொள்கலமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த உடம்பு என்னுடைய அந்த பிறப்பை அறுத்து நாம் உய்வை அடைய வேண்டும் என்றால் இறைவனை உரிய தொழில்கள், அவனை வணங்கி நாம் அந்த இறைவனுக்குரிய தொண்டுகளை எல்லாம் செய்தால் இதிலிருந்து நாம் நீங்கலாம் அப்படின்னுட்டு இந்த அழிதரும் யாக்கையை பற்றி நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
குழலை யாழ் மொழியார் இசை வேட்கையால் உழலை யாக்கையை ஊனும் உணர்விலேர் தழலை நீர்மடி கொள்ளன் மின் சாற்றினோம் மிழலையானடி சாரவின் ஆழ்வரே. அந்த பெண்கள் மீது உள்ள மயக்கத்தினால் இந்த உழலக்கூடிய யாக்கையை பெற்று இருக்கின்றீர்களே, நீங்கள் மிழலையானை வணங்கினால் அவன் உங்களுக்கு அருள் செய்வான். அதான் உழலை யாக்கையை ஊனும் உணர்விலீர். அந்த யாக்கையையே பேணக்கூடிய அந்த நீங்கள் உணர்வு இல்லாமல் இருக்கின்றீர்களே அப்படிங்கிற மாதிரி இந்த அழிதரும் ஆக்கையை பற்றி கூறுகின்றார் நாவுக்கரசு பெருமான். மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, போக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் அந்நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிறார் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே. அந்த நம்முடைய கருவிகளையெல்லாம் கொண்டு இறைவனை வணங்குவதற்கு நாம் அந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்து இந்த உடம்புக்கே வயிறு வளர்க்கறதுக்காக வேண்டிய சாப்பிட்றதுக்காக வேண்டிய நாம் இறையை தேடிக்கொண்டு இருந்தோம்னா அந்த உடம்பு காக்கைக்குத்தான் போகும். அதுதான் இதில் அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த பொன்பொருள் அப்படின்னுட்டு. அப்போ அந்த உடம்பை இறைவனுக்கு நாம் பக்குவப்படுத்த அந்த உடம்பு அழியாத உடம்பாக அது ஆகும் அப்படின்னுட்டு இதில் நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, மணிசை கண்டத்து மான்மறி கையினான் கணிசை வேடத்தராய் அவர் காப்பினால் பணிகள் தாம் செய்ய வல்லவர் யாவர்தம் பிணிசை யாக்கையை நீக்குவர் பெயரே. இறைவனுக்கு பணி செய்தால் அவர்களுடைய அந்த துன்பமான உடம்பை அவன் நீக்கி அவர்களுக்கு இன்பத்தை அவன் தருவான் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, திருப்பாட்டு அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பாடலை சொல்வார்கள். அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வண்ணாகனான் வரைவில் அங்கே கனை அரிபகழி தன்னாகம் புறவாங்கி புறம் எரித்த தன்மையனை முன்னாக நினையாத மூர்க்கனேன் ஆக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. இறைவனை நினையாத மூர்க்கன் நான் இந்த உடம்பை சுமந்து கொண்டு இறைவனை பிரிந்து இருக்கேன் அப்படின்னுட்டு இந்த அழிதரக்கூடிய யாக்கையினுடைய இயல்பை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் கூறுகின்றார்கள். மேலும் திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தனித்துணை நீ நிற்க யான் தருக்கே தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே எந்தன் வாழ்முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே தினை துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் தின்வலையே. இந்த
துயரம் தரக்கூடிய இந்த உடல் அது என்னைய ஒரு வலிமையான வலை போல பின்னி இருக்கிறது. அதை இனிமேல் சிறிதளவு கூட என்னால் அந்த உடம்பினுடைய துயரத்தை தாங்க முடியாது அப்படின்னுட்டு அந்த அழிதரக்கூடிய அந்த யாக்கையினுடைய தன்மைகளை இதில் மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது சுருள்பொறி கோழையர் சூழலில் பட்டுகுன் திறம் மறந்து இங்கு இருள்பொறி யாக்கையிலே கிடந்து எய்த்தனன் மைத்தடங்கள் வெருள்புரி மானன்ன நோக்கிதன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அந்த பெண்களிடத்தில் மயங்கி இருளை தரக்கூடிய யாக்கையிலே கிடந்து எய்த்தனன். அந்த உடம்பில் கிடந்து நான் துன்பப்பட்டேன். அப்படி அழியக்கூடிய உடம்பை உடையவனாக நான் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த அழியக்கூடிய அந்த யாக்கையை ஒளியச் செய்தவன் அப்படிப்பட்ட பெருமான் அப்படின்னுட்டு இறைவனை இதில் மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருமூலர் அருளிய திருமந்திரம் 10ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா திருமூலர் சொல்லும் பொழுது ஒளிந்தன காலங்கள் ஊழியும் போயின கழிந்தன கற்பனை நாளும் குறுகி பிழிந்தன போலத்தம் பேரிடர் ஆக்கை அழிந்தன கண்டும் அறம் அறியாரே. காலம் இருக்கும் பொழுதே அறத்தை செய்துவிட வேண்டும். நம்முடைய காலங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. பேரிடர் ஆக்கை மிகப்பெரிய இடரை உடைய இந்த உடம்பும் அழிஞ்சு போகக்கூடிய நேரம் வருது. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அறம் என்ன அப்படிங்கிறத தெரியாமல், அறம் என்னன்னு தெரிஞ்சாதானே செய்ய முடியும். அதான் அறம் என்னன்னு தெரியாம இருக்காங்கங்கிறாங்க. அறம் அறியாரே அப்படின்ட்டு இறைவனை வணங்குவதே மிகப்பெரிய அறம். அப்போ இப்படியெல்லாம் இந்த உடம்பு அழிவதை கண்டும் இறைவனை வணங்காமல் இருக்கின்றார்களே அப்படின்னுட்டு இந்த இதுல திருமூலர் திருமந்திரத்தில் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த பொன் பொருள், இந்த அழியக்கூடிய இந்த உடம்பை அவன் ஒளியச் செய்தான், அது நீங்குமாறு செய்தான். அப்படின்னா என்ன இதுன்னா, ஏன்னா இதுக்கு அடுத்தால அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி அப்படின்னுட்டு ஒரு இது வருது. அதையும் இதையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த உடலானது முதல்ல கொஞ்சம் இறைவனை வணங்காமல் இருக்குது. அதான் அழிதரும் ஆக்கை. அந்த யாக்கை அதுக்கப்புறம் இறைவனை வணங்க ஆரம்பிக்கும். அது அழிதரும் ஆக்கை அப்படின்ட்டு. அப்போ வணங்காது இருந்த ஆக்கை, அந்த அழியக்கூடிய ஆக்கையை அந்த உடம்பிலிருந்து நீங்க செய்து தன்னை வணங்கக்கூடிய உடலாக இதை எனக்கு மாற்றி தந்தான் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நாம பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன்பொருள், இந்த அழியக்கூடிய இந்த உடம்பை அவன் நீங்குமாறு செய்த ஒன்பொருள், ஒளி பொருந்திய பொருளாக அவன் இருக்கின்றான்.
மேலான பொருளாக இது அவன் இருக்கின்றான். ஏன்னா இது கீழான பொருளா முதல்ல இருக்கு. அப்படியே தலையை நீ வணங்காய் பதிகம்தான். அதை சுருக்கமா அதுல சொல்லியிருக்கிறாங்க. என்ன, தலையை நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையை நீ வணங்காய். அப்போ முதல்ல இந்த தலை வணங்காம இருக்கு, அதுக்கப்புறம் வணங்க ஆரம்பிக்கு. அப்போ முதல்ல வணங்காமல் இருந்தது அழிதரும் ஆக்கை. அந்த ஆக்கையை அவன் நீங்க செய்து அடுத்தால அது கனிந்த ஆக்கையாக அதை மாற்றுகிறான். அழிதரும் அப்படின்னா கனிந்தன்னு அர்த்தம். 120வது வரி. என்ன, அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி கனிந்த உடம்பாக இதில் மாற்றுகின்றான். அப்ப அந்த கனிந்த உடம்புங்கிறது எது? இறைவனை வணங்கக்கூடிய அந்த உயிர், அந்த உடம்பு அப்படின்னுட்டு. இப்படி அந்த அழியக்கூடிய தன்னை வணங்காத அந்த உடம்பை நீங்க செய்த அந்த மேலான பொருளாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அந்த இறைவன் மேலானவனாக மேலான பொருளாக அவன் இருக்கின்றான் அப்படிங்கிறத ஒன் பொருள் அப்படின்னுட்டு சொல்கிறார். இத திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, போதியெல்லாம் உலகு கோர் ஒன்பொருளாகிமை சோதியென்று தொழுவாரவர் துயர் தீர்த்திடும் ஆதி எங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளியை நீதியால் தொழுவாரவர் வினை நீங்குமே. ஓதி எல்லாம் உலகுக்கு ஓர் ஒன் பொருளாகி, இந்த உலகத்திற்கே அவன் ஒப்பற்ற ஒளிர் பொருளாக அவன் இருக்கின்றான். ஒப்பற்ற பொருளாக அவன் இருக்கின்றான். ஒன் பொருளாகி, உலகுக்கோர் ஒன் பொருளாகி, அதுபோல என்னுடைய அந்த அழியக்கூடிய உடலை நீங்க செய்த ஒன் பொருளாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானும் கூறுகின்றார்கள். 3ஆம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது, விண்பயில் பொழில நீமிழலையுள் ஈசனை சண்பையுள் ஞான சம்பந்தன் சண்பையுள் ஞான சம்பந்தன தமிழிவை ஒன் பொருள் உணர்வதும் உணர்வே. ஞான சம்பந்தனினுடைய இந்த தமிழ் பாடல்களை பாடி அந்த ஒன் பொருளை உணர்வதுதான் நம்முடைய உணர்வு. என்ன, அந்த இறைவனை உணர வேண்டும். அந்த இறைவன் எப்படி இருக்கின்றான்? ஒன் பொருளாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இந்த 3ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பாதி பெண்ணொரு பாகத்தன் பன்மறை போதி என் உள்ளம் கொண்டவன் ஒன் பொருள் ஆதி ஆவடு தன்துறை மேவிய சோதியே சுடரே என்று சொல்லுமே. என் உள்ளம் கொண்டவன் ஒன் பொருள், என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒன் பொருளாக மேலான பொருளாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் உள்ளத்துள்ளே நின்ற ஒன் பொருள் சேர்ந்தனன் சேர்ந்தனன் சென்று திருவொற்றியூர்புக்கு சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலி மென்தோல் தடமுலை ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் நாமாத்துரையன் அருளதே. உள்ளத்து உள்ளே நின்ற ஒன் பொருள்
என்னுடைய உள்ளத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன் பொருளாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உண்டு ஓர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம் பெண்டிரு ஆண் அலி என்று அறிவுங்கிலர் தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே உண்டு ஓர் ஒன்பொருள், இறைவன் என்கின்ற மேலான பொருளாக இருக்கக்கூடியவன் ஒருவன் உண்டு அப்படின்னு உணர்வருபவர்களுக்கு அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு அந்த பெருமானை ஒன் பொருள் என்று மணிவாசக பெருமான் இந்த பாடலில் கூறுகின்றார்கள். மேலும் பத்தாம் திருமுறை திருமூலர் திருமந்திரத்துல பார்த்தீங்கன்னா, திருமூலர் சொல்லும் பொழுது உணர்ந்தேன் உலகினில் ஒன் பொருளானை கொணர்ந்தேன் குவலயம் கோயில் என் நெஞ்சம் புணர்ந்தேன் புனிதனும் பொய்யல்ல மெய்யே பணிந்தேன் பகலவன் பாட்டும் ஒலியே. உணர்ந்தேன் உலகினில் ஒன் பொருளானை, இந்த உலகத்திற்கே மேலான பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நான் உணர்ந்தேன். உணர்ந்தேன் உலகினில் ஒன் பொருளானை அப்படின்னுட்டு திருமூலர் திருமந்திரத்தில் கூறுகின்றார்கள். அடுத்து, அப்படி இன்று எனக்கு எழிவந்து அருளி அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன் பொருள், இந்த அழியக்கூடிய உடம்பை நீங்கச் செய்த நீங்குமாறு அருள் செய்த மேலான பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் இன்று எனக்கு எழிவந்து இருந்தனன் போற்று. அவன் எழிவந்த கருணைங்கிறத திரும்ப திரும்ப மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். அவன் எழிவந்த கருணையானவன் அப்படின்ட்டு மீண்டும் அதே இதை இன்று எனக்கு எழிவந்து இருந்தனன் போற்றினே 119வது வரியில மீண்டும் அந்த 117வது வரியவே வலியுறுத்தி கூறுகின்றார்கள். எதனால? நீங்க அவனை வணங்குங்கள், அவன் எளிமையாக உங்களுக்கு அருள் செய்வான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுவதற்காகத்தான். எப்படி திருவள்ளுவர் ஒரே கருத்தை ஒரு 10 பாடல்கள்ல சொல்றாங்களோ அதை போல மணிவாசக பெருமானும் அவன் எளிவந்து அருளக்கூடியவன் அப்படிங்கிறது நமக்கு நன்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதே இதை அப்படியே திரும்ப சொல்றாங்க அடுத்த வரியில. இன்று எனக்கு எழிவந்து இருந்தனன் போற்றி, அப்படிப்பட்ட பெருமானுக்கு வணக்கம் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, திருமுகத்தலை பதியத்துல கருவூர் தேவர் இதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கண்ணகா உள்ள கள்வனே நின்கண் கசிவிலேன் கண்ணின் நீர் சொரியேன் முன்னகா ஒளியேனாயினும் செடுநீர் முகத்தலை அகத்து அமர்ந்து உரையும் பன்னகாபரணா பவளவாய்மணியே பாவியேன் ஆவியுள் புகுந்தது என்ன காரணம் நீ ஏழை நாயடியேற்கு எளிமையோ பெருமையாவதுவே. ஏழை நாயடியேர் ஆவியுள் புகுந்தது உனக்கு எளிமையான ஒரு விஷயம், அதுதான் உனக்கு பெருமையும் கூட. அப்படி நீ எளிவந்து இருந்தனன், அதான்
நீ ஏழை நாயடியேற்கு ஆவியுள் புகுந்த எளிமையோ, அந்த ஆவியுள் புகுந்ததான் இருந்தனன் அப்படிங்கிறது. இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன், அந்த இருந்தனன் தான் ஆவியுள் புகுந்த எளிமையோ, அது எவ்வளவு ஒரு எளிவந்த கருணையாக இருக்கின்றது அப்படின்னுட்டு இதே கருத்தை இந்த 9ஆம் திருமுறையில சொல்றாங்க. மேலும் அதே திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா, அதே பதியத்துல என்னை உன் பாத பங்கயம் பணிவித்து என்பலாம் உருக நீ எழிவந்து உன்னை என்பால் வைத்து எங்கும் எஞ்ஞான்றும் ஒளிவர நிறைந்த ஒன் சுடரே முன்னை என் பாசம் முழுவதும் அகல முகத்தலை அகத்து அமர்ந்து எனக்கே கண்ணலும் பாலும் தேனும் ஆரமுதும் கனியுமாயினியை ஆயினையே. நீ எளிவந்து, நீ எளிமையாக வந்து உன்னை என்பால் வைத்து, உன்னை எனக்குள் வைத்தாய். அப்போ எளிவந்து இருந்தன நீ இருந்தாய். அதுதான் உன்னை என்பால் வைத்து, அந்த உன்னை என்பால் வைத்துங்கிறது தான் இருந்தனன் அப்படிங்கிற இடம். அப்படி எங்கும் நீக்கமர நிறைந்தவனே அப்படின்னுட்டு இந்த பாட்டுல கருவூர் தேவர் கூறுகின்றார்கள். மேலும் அதே 9ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழேச்சரத்துல பார்த்தீங்கன்னா, அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அஞ்ஞனே பெரிய நீ சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னம்மால் அறியா ஒருவனாம் இருவா முக்கணா நாற்பெருந்தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். என் மனம் புகுந்த எளிமையை அதான் எளிவந்து என் மனம் புகுந்தாய், என் மனத்துக்குள் நீ இருந்தாய், அதான் எளிவந்து இருந்தனன் அப்படிங்கிறது. அதே திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா, கருவூர் தேவரினுடைய பாடல்ல பார்த்தீங்கன்னா, பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர் பன்னெடும் காலம் நிற்காண்பான் ஏம்பலித்து இருக்க என் உளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் தேம்புணல் பொய்கை வாழை வாய் மடுப்ப தெளிதரு தேரல் பாய்ந்து ஒழுகும் பூம்பனை சோலை ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. திருமால் பிரம்மன் உன்னை காண அவங்க பலகாலம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீ என்னுடைய உள்ளத்தில் புகுந்தாய், என்னுடைய உள்ளத்தில் இருந்தாய். அந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். அந்த இன்று எனக்கு எளிவந்து இருந்த அந்த தன்மையை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னுட்டு கருவூர் தேவர் அதே மணிவாசக பெருமானுடைய கருத்தை இந்த பாடலில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா, பன்னெடுங்காலம் பணி செய்து பழையோர் தாம்பலர் ஏம்பலித்து இருக்க என்னெடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் மின்னெடும் புருவத்து இளமையில் அணையார் விளங்கல் செய் நாடகசாலை இன்னடம்பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே. பழையவர்களெல்லாம் பழைய அடியார்களெல்லாம் உன்னை காண வேண்டும்னுட்டு இருக்கும் பொழுது நான் புதிய அடியார் என்னுடைய நெஞ்சையே கோயிலாக கொண்டு நீ வீற்று இருந்தாய். அந்த எளிமை தன்மையை நான் மறக்க மாட்டேன். அதான் இன்று எனக்கு எளிவந்து என்னுடைய நெஞ்சையே கோயிலாக கொண்டு வீற்று இருந்தாய், அப்படிப்பட்ட உனக்கு வணக்கம் அப்படின்னுட்டு இந்த திருவிசைப்பாவிலையும் இந்த மணிவாசக பெருமானினுடைய கருத்துக்கள் அப்படியே இதில் இருக்கின்றது. மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா,
உம் பொன்தயங்கு மதில் ஆரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான் வென்றி மனுவேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து சென்றருளும் பெருங்கருணை திறம் கண்டு தன்னடியார்க்கு என்றும் எளிவரும் பெருமை ஏழுலகும் எடுத்து ஏத்தும். அந்த திருவாரூர் வீதியிலேயே அந்த இறந்து கிடந்த அந்த அரசிளங்குமரன் மந்திரிமார்கள், அந்த அரசன் எல்லாரையும் அந்த வீதியிலேயே சுவாமி வந்து அப்படியே அவர்களுக்கு அருள் புரிந்து எழுப்புகின்றார். அப்போ ஒருவருக்கு அருள் புரிவதற்காக அந்த ஆரூர் பெருமான் வீதிக்கே வர்றாருன்னா, தெருவுக்கே வந்து அருள் புரிந்தார்னா, இது அவருடைய எளிவந்த கருணைக்கு, எளிவந்த தன்மைக்கு இதைவிட வேற என்ன சான்று வேண்டும்? அதைத்தான் சொல்றாங்க. வென்றி மனுவேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து அந்த சென்றருளும் பெருங்கருணை திறம் கண்டு தன்னுடைய அடியவர்களுக்கு என்றும் எளிவரும் பெருமை. இது அவன் பெருமானினுடைய எளிவந்த கருணை அல்லவா, பெருமை அல்லவா அப்படின்ட்டு எல்லா உலகமும் அந்த சிவபெருமானினுடைய பெருமைகளை எடுத்து வணங்குகின்றார்கள். அதைத்தான் இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன் அப்படின்னு மணிவாசக பெருமானும் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே பெரிய புராணத்துல சொல்லும்போது உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை எனப் போற்றி இணையில் வன்பெரும் கருணையே ஏத்தி முன் எடுத்த சொற்பதியத்தில் புணரும் இன்னிசை பாடினர் ஆடினர் பொழிந்தனர் வெளிமாறி. ஞானசம்பந்த பெருமான் சிதம்பரம் தரிசனம் பண்றாங்க. என்ன அந்த சிதம்பர தரிசனம் எப்படி எளிவந்து அருள் செய்தது அப்படிங்கிறத இதுல வந்து சொல்றாங்க. உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை. எல்லா அந்த ஐம்பொறிகளும் அந்த இறைவனை உணருமாறு அந்த எளிவந்து அருள் செய்தான். கண் அவனை பார்க்கிறது, காது அவனுடைய புகழை கேட்கின்றது அப்படின்னுட்டு அந்த ஐம்பொறி அளவினும் எளிவர அருள் செய்தார் அப்படின்னுட்டு 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அப்படிங்கிற மாதிரி அந்த தரிசனத்தை ஞானசம்பந்த பெருமான் கண்டார் அப்படின்னுட்டு போற்றி கற்றாங்கெரியோம்புங்கிற பதிகத்தை அங்கே பாடினார் அப்படின்னுட்டு அதான் எளிவர அருளினை, அதான் எளிவந்த கருணை, எளிவந்து இருந்தனன் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல பார்க்கும்போது என்று அடிவேளும் நண்பர்தம் அன்புக்கு எளிவந்தார் சென்று அணை நீ அச்சே இளைவால் என்று அருள் செய்து வென்று உயர் சேமேல் வீதி விடங்கப் பெருமாள் தம் பொன் திகழ் வாயில் கோயில் புகுந்தார் புவி வாழ. திருவாரூர்ல பறவையாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பிணக்கு. அதை சுவாமி போய் 2 தடவை தூது போய் அதை தீர்த்து வைக்கிறார். அப்போ அந்த நண்பரினுடைய அன்புக்கு எளிவந்தார், எளிவந்து இருந்தனன் அந்த பெருமான். அந்த நண்பனுடைய அன்புக்கு எளிவந்தார். அந்த எளிவந்து அங்க தூது சென்று சமரசம் ஏற்படுத்தி விட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இப்ப நீ வந்து பறவையார் வீட்டுக்கு செல்லலாம், அந்த அம்மா சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சுவாமி திருவாரூர் கோயிலுக்குள்ள புகுந்தார். இது எதை காட்டுகிறது? அந்த பெருமான் இன்று எனக்கு எளிவந்த இருந்த தன்மையை காட்டுகிறது. அதுல சொல்றாங்க, என்று அடிவேளும் நண்பர், நண்பர்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அந்த நண்பர் தம் அன்புக்கு எளிவந்தார். அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த தூது சென்ற பெருமானாக, எளிவந்த கருணையாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு சேக்கிழார் இதுல கூறுகின்றார்கள். இப்படி இன்று எனக்கு எழிவந்து இருந்தனன் போற்றி, அந்த பெருமான் எழிவந்த கருணையாக அவன் இருக்கின்றான், அவனுக்கு வணக்கம் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. அழிதரும் அப்படின்னா மிக கனிந்து அழிகின்ற அப்படின்னு அதுக்கு பொருள். கனிந்த உடல் எப்படி கனிந்த உடலாக மாறுகிறது? இறைவனை வணங்கி வணங்கி அந்த உடல் கனிந்து விடுகிறது. முதல்ல அது அழியக்கூடிய உடலாக இருந்தது. அந்த உடலை அப்படியே அவன் நீங்க செய்து அந்த உடலையே பக்குவப்படுத்துகிறான். எல்லா உறுப்புகளும் இறைவனை வணங்குமாறு அவன் அந்த உடம்பை பக்குவப்படுத்துகிறான். அப்படி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. அவன்தான் அவனை வணங்க வைக்கணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அதான் ஆக்கை செய்தோன். நீதான் என்னுடைய உடம்பில் உள்ள கருவிகளை எல்லாம் பக்குவப்படுத்தணும். தலையை வணங்க நீதான் வைக்கணும். காது உன்னுடைய பாடல்களை கேட்குமாறு நீதான் செய்யணும். கண்ணு உன்னை தரிசனம் பண்ற மாதிரி நீதான் செய்யணும். அதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அதான் ஆக்கை செய்தோன். அந்த உடம்பை அந்த கனிந்த உடம்பாக அவன்தான் செய்கின்றான். அப்படிப்பட்ட பெருமானுக்கு நான் அவனுக்கு வணக்கம் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்போ அந்த கனிந்த உடல் எப்படியெல்லாம் இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல நாம பார்க்கலாம். அதுக்கு தலையை நீ வணங்காய் பதிகத்தை நீங்க பார்த்துக்கிடுங்க. அதான் கனிந்த உடல் ஒன்று. அதுல அதே அந்த தலையை வணங்காய் பதிகத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஆக்கையார் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாதையும் ஆக்கையார் பயன் என். அப்போ அந்த பெருமானுக்குரிய வழிபாடுகளை எல்லாம் செய்யாத, பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ் ஆக்கையார் பயன் என்ன? அந்த பெருமானை வழிபாடு செய்யாத இந்த உடம்பால என்ன பயன்? அப்போ வழிபாடு செஞ்சால் அது அழிதரும் ஆக்கை, அது கனிந்த உடம்பு அப்படின்னுட்டு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் மணிவாசக பெருமான் 8ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தரு சொல் தெளியாமே அத்தன் ஆண்டுதன் அடியறிற் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அதாவது உற்ற ஆக்கையின் உரு பொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல், வினையின் தன்மையினால் உண்டான இந்த உடம்பு. உற்ற அப்படின்னா வினையின் தன்மையினால் உண்டான இந்த உடம்பு. அதில் உரு பொருள், அதில் பொருந்தி இருக்கக்கூடிய மெய்ப்பொருளானது எப்படியா? நறுமலர் எழுதரு நாற்றம் போல், நல்ல மலரில் உண்டாகின்ற வாசனை போன்று பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள், ஐம்புலன்களால் பற்றப்படுகின்ற தன்மையற்ற ஒரு மேலான பொருளாகும். அப்படி அந்த உடம்பில்
அந்த ஒரு பொருள் இருக்கின்றது. அதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அதுதான் அவர்களுக்கு உரிய உடல் தான் அந்த அழிதரும் ஆக்கை. அது கனிந்த உடல் அப்படிங்கிறத இதுல அந்த கனிந்த உடலுக்குரிய ஒரு இலக்கணத்தை இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருவாசகத்துல அடுத்து அதே திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என்பலாம் உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கெல்லாம் அறுத்த நற்சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. புன்புலால் யாக்கை புரை புரை கனிய, அந்த புலால் உடைய இந்த உடம்பு உள்துளை மயிர்கால்கள் எல்லாம் அது கனியுமாறு அந்த யாக்கையை பொன்னெடும் கோயிலாகச் செய்தான். அதான் அழிதரும் ஆக்கை. பொன்னெடும் கோயிலாகச் செய்து அயனுக்குள் அந்த உடம்புக்குள் அவன் புகுந்தான். புகுந்து என்பெல்லாம் உருக்கி எளியாய் ஆண்டவன் அப்படின்னுட்டு அந்த அழிதரும் ஆக்கை, அந்த கருணை மிகுந்த அந்த உடலை பற்றி மணிவாசக பெருமான் இந்த பாடலில் கூறுகின்றார்கள். மேலும் திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிண்டலிங்கம், அதாவது 7ஆம் தந்திரத்துல பிண்டலிங்கத்துல இந்த உடம்பை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம், மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் ஆக்கை வடிவு சதாசிவம், மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தேகே. இந்த மனிதர்களுடைய உடம்பே சிவலிங்கமாக, சிதம்பரமாக, சதாசிவமாக, திருக்கூத்தாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உடம்பை உடையவர்களுடைய உடம்பு அழிதரும் ஆக்கை, கருணை மிகுந்த அந்த மிக கனிந்த ஆக்கையாக இருக்கின்றது. இன்னும் திருமந்திரத்துல சொல்லும்போது, உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படிங்கிறாங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் அப்படின்னுட்டுலாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த இறைவனை அடைவதற்காக முயலக்கூடிய அந்த உடம்பு அது அழிதரும் ஆக்கை அப்படிங்கிறது இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருமந்திரத்துல திருமூலர் சொல்லும்போது, போற்றிசை அந்தன் கையிலை பொறுப்பனை நாற்றிசைக்கும் நடுவாய் நின்ற நம்பனை காற்றிசைக்கும் கமழ் ஆக்கையை கை கொண்டு கூற்றுதைத்தான் தன்னை கூறி நின்று உய்மினே. இந்த ஆக்கையை கண்டுகொண்டு கை கொண்டு, இந்த ஆக்கையை இந்த உடம்பை துணையாக கொண்டு அந்த கூற்றுதைத்தான் தன்னை யமனை உதைத்த சிவபெருமானினுடைய புகழை நீங்கள் கூறி நீங்கள் உய்வை அடைவீர்களாக, இந்த உடம்பை அழிதரும் ஆக்கையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார். அதே இதுல திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா, இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போம்பழி நாடுமில் எக்காலத்து இவ்வுடல் எமக்கு ஆனது என்று அக்காலமுன்ன அருள் பெறலாமே. இந்த காயத்தை நீக்கி, இந்த காயத்தை அழிதரும் ஆக்கையாக மாற்றி இனிமேல் ஒரு காயத்தில் பிறவாமல் இருப்பதற்கு நீங்கள் உள்ள வழியை நாடுங்கள் அப்படின்னுட்டு திருமூலர் திருமந்திரத்துல இப்படியெல்லாம் கூறுகின்றார்கள். மேலும்
11ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கல்லாட தேவநாயனார் அருளிச் செய்த திரு கண்ணப்ப தேவர் திருமரம் அப்படிங்கிற நூல்ல சொல்லும்போது, கண்ணப்ப தேவரினுடைய உடம்பு எப்படி இருந்தது அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா, நிறைய வரிகள் உள்ள பாட்டு. கிட்டத்தட்ட 37 வரிகள் இருக்கு. அதுல அவங்க சொல்லும்போது 11வது வரியில கண்ணப்ப நாயனாரினுடைய உடம்பு எப்படி இருக்குதான், முடுகுநாறு குடிலை யாக்கையன். குடிலைனா பிரணவம், யாக்கையன்னா உடம்பை உடையவன், பிரணவ தேகத்தை உடையவனாக கண்ணப்ப நாயனார் இருந்தாராம். மந்திர தேகம், அதான் அழிதரும் ஆக்கை அப்படின்னுட்டு. பரிவின் தன்மை உருவு கொண்டு அணையவன் போழ்வார் போர்த்த காழகச் செருப்பினன் குருதி புலராச் சுரிகை எக்கம் அறையில் கட்டிய உடைத்தோர் கச்சையன் தோல் நெடும் பையில் குறுமயிர் திணித்து வாரில் வீக்கிய வரிக்கை கட்டியன் உழுவை கூணுகிற் கேழல் வெண்மருப்பு மாறுபடத் தொடுத்த மாலை உத்தரியன் நீலப்பீலி நெற்றி சூழ்ந்த காண குஞ்சி கபடி புல்லினன் முடுகு நாறு குடிலை யாக்கையன் வேங்கை வென்று வாகை சூடிய சங்கரன் தன்கினத் தலைவன். முடுகுநாறு குடிலை யாக்கையன், அந்த பிரணவ தேகத்தை உடையவன், யாக்கையை உடையவன் அப்படின்னுட்டு கண்ணப்ப நாயனாரினுடைய உடம்பை அவருடைய அழிதரும் ஆக்கையை பற்றி இதில் 11ஆம் திருமுறையில் சொல்லப்படுகிறது. மேலும் அதே 11ஆம் திருமுறையில நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருத்தொண்டர் திருவந்தாதியில சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஞான ஆரூரரை சேரரை அல்லது நாமறியோம் மாணவ ஆக்கையொடும் புக்கு அவரை வளரொழிப்போன் வானவராலும் மறுவர்க்கரிய வடகையிலை கோணவன் கோயில் பெருந்தவத்தோர் தங்கள் கூட்டத்திலே. மாணவ ஆக்கையொடும் புக்கு, அப்படியே இந்த தேகத்தோடையே அவர்கள் கைலாயத்திற்கு சென்றார்களாம். அப்ப இந்த தேகமானது அழிதரும் ஆக்கையாக அவர்கள் செய்ததினால், இறைவன் அவர்களுக்கு இந்த யாக்கையை செய்ததினால் அவர்கள் அப்படியே இந்த தேகத்தோடு அவர்கள் கைலாயத்திற்கு சென்றார்கள் அப்படின்னுட்டு இதுல அந்த உடம்பை பக்குவப்படுத்திய உடலை செய்தோன், அப்படிப்பட்ட அந்த மிக கனிந்து அழிகின்ற அந்த உடலை, கனிந்த உடலை எனக்கு செய்தவன், எனக்கு தந்தவன், அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு வணக்கம் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்து, ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி. ஊற்று அப்படின்னா இன்ப ஊற்றாய், இன்ப ஊற்றாக நமக்குள் இருந்து அடியார்கள் உள்ளத்தில் இருந்து அந்த அடியார்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். கழிப்போன் அப்படின்னா கழிப்பிப்போன்னு அர்த்தம். அவனுக்கு வணக்கம். இன்ப ஊற்றாய் உள்ளிருந்து அடியார் உள்ளங்களை கழிக்கச் செய்பவன் அப்படின்னுட்டு இதற்கு பொருள். கழிப்பிப்போன் என்பது கழிப்போன் அப்படின்னு குறைந்து இங்கே வந்திருக்கின்றது. இத நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வெங்கடும் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, வெங்கடும் காணத்து ஏழை தன்னொடும் வேடனாய் சென்று அங்கமறு மலைந்து பார்த்தற்கு அடுசரம் அருளினானே மங்கைமார் ஆடல் ஓவா
மண்ணு காரோணத்தானை கங்குலும் பகலும் காண பெற்று நாம் கழித்தவாறே. அந்த பெருமானை காணப்பெற்று நாம் கழித்தவாறே, நாம் மகிழ்ச்சி அடைந்து இருக்கின்றோம் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சாற்றினேன் சடை நீள்முடி சங்கரன் சீற்றம் காமன் கண் வைத்தவன் சேவடி ஆற்றவும் களிப்பட்ட மனத்தராய் போற்றி என்பார் என்று உரைப்பார் புடை போகலே. அந்த இறைவனுடைய சேவடியை மனதில் வைத்து அதனால் மகிழ்ச்சி அடைந்து இருக்கக்கூடிய மனத்தை உடையவர்கள் களிப்பட்ட மனத்தராய். அப்படிப்பட்ட இறைவனை போற்றி என்று சொல்லக்கூடியவர்கள் பக்கத்துல யமதர்மனே நீ செல்லாதே அப்படின்னுட்டு இந்த காலபாச திருக்குறுந்தொகையில இறைவனை மனதில் வைத்து களிப்பட்ட மனத்தராய், அந்த களிப்பை அடைந்த மனத்தை உடையவர்கள் அப்படின்னுட்டு இறைவனை பற்றி அந்த அடியார்களை பற்றி இதில் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது விண்ணாரும் புனல் பொதி செஞ்சடையாய் வேத நெறியானே எரிகடலின் நஞ்சம் உண்டாய் எண்ணாரும் புகழானே உன்னை எம்மான் என்றென்றே நாவினில் எப்பொழுதும் உண்ணி கண்ணார கண்டு இருக்க கழித்து எப்போதும் கடிபொழில் சூழ் தென் ஆனை காவுள் மேய அண்ணா நின் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே. நாவினில் எப்பொழுதும் உன்னி, நாவால் உன்னை பாடிக்கொண்டு கண்ணார கண்டு இருக்க, கண்ணால் பார்த்து கழித்து எப்போதும் எப்போதும் மகிழ்ச்சியாக நான் இருக்கின்றேன் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, பண்டளவு நரம்போசை பயனை பாலை படுபயனை கடுவழியை கனலை காற்றை கண்டளவில் கழி கூர்வார்க்கு எளியான் தன்னை காரணனை நாரணனை கமலத்தோனை எண்டளவில் எண்ணெஞ்சத்து உள்ளே நின்ற எம்மானை கைமாவின் உரிவை பேணும் தண்டரனை கண்டானை தண்டரனை தலையாளங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே. உன்னை கண்டு அளவில் களி கூறுவார்க்கு எளியானே. அளவற்ற மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நீ எளியவனாக இருக்கின்றாய். அதான் களிப்பிப்போம், நம்முடைய உள்ளத்தில் இருந்து நமக்கு அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இதுல திருத்தாண்டகத்திலே சொல்லும்போது, வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி. அந்த ஊற்று இன்ப ஊற்றாக உள்ளே ஒளித்தாய், நமக்குள் அவன் இருக்கின்றான். ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி. அதான் இன்ப ஊற்றாக இருந்து நமக்கு அந்த இன்பத்தை தரக்கூடியவன் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் சிவபுராணத்துல சொல்லும்போது 83வது வரியில சொல்லும்போது, ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நம்மையா அப்படிங்கிறாங்க. அப்படி ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, அதான் அந்த ஊற்றாக இருந்து இன்ப ஊற்றாக நமக்குள் இருந்து நம்முடைய உள்ளத்துக்குள் இருந்து கழிப்பிப்போனாக நம்மை அந்த கழிப்பில் ஆனந்தத்தில் மூழ்கடிக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். நமக்கு கழிப்பை தரக்கூடியவனாக சந்தோஷத்தை தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான்.
அப்படிப்பட்ட பெருமானுக்கு வணக்கம் அப்படின்ட்டு இதில் மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.